எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பில் திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், வள்ளலார் மற்றும் பாரதியார் ஆகியோரின் பெயர்களில் அறக்கட்டளைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள தமிழ் பேராய தலைவர் கரு நாகராசன், தமிழ் மொழி வளர்ச்சிக்காக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாகவும், தமிழ் பேராயம் சார்பில் சொல் தமிழா சொல் என்கின்ற பேச்சுப் போட்டிக்காக 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் எங்கும் இருக்கின்ற மாணவர்களுடைய பேச்சாற்றலை அடையாளம் கண்டு அதை அங்கீகரித்து ஊக்குவிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் சொல் தமிழா சொல் என்ற ஒரு மகத்தான மாநிலம் தெளிவிய பேச்சு போட்டியை ஐயா அவர்கள் நடத்த பணித்தார்கள். தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்டங்களையும் 9 மண்டலங்களாக பிரித்து நாங்கள் அங்கே சென்று அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ கண்மணிகளை எல்லாம் சந்தித்து பேச்சு போட்டியை நடத்தினோம். மண்டல அளவிலே நடந்த பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவனுக்கு முதல் பரிசு 1 லட்சம், 2ஆம் பரிசு 75,000, 3ஆம் பரிசு 50,000, 5 பேருக்கு தலா 20,000 ஆறுதல் பரிசு. மாநில அளவிலே வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு 5 லட்சம் ரூபாய், 2ஆம் பரிசு 3 லட்சம் ரூபாய், 3ஆம் பரிசு 2 லட்சம் ரூபாய். ஏறத்தாழ 1 கோடி ரூபாய்க்கு மேல் அந்த உன்னத பணிக்காக செலவிட்டிருக்கின்றார்கள். உடனே நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன், தமிழ் பேராயத்திலும் சில அறக்கட்டளையை தொடங்கலாமே என்று. நல்ல பணிதானே, செய்யுங்கள் என்று சொன்னார்கள். திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், வள்ளலார், பாரதியார் 5 பெருமக்கள் பேரிலே அறக்கட்டளையை தொடங்கியிருக்கின்றோம். சென்ற வாரம்தான் பாபநாசத்திலே உள்ள திருவள்ளுவர் கல்லூரியில் இளங்கோவடிகள் அறக்கட்டளையை தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் நிகழ்த்தினார்கள்.